பிறந்த அண்ணனே இப்படி ஆனாலும் சொல்லலாமா? நம்ம எப்படி இருந்தோம்? எம்புட்டு நேரமா கற்பூரத்தட்ட கையிலே வச்சிட்டு இருக்கேன். ஏங்க வாங்க சீக்கிரம். மகளை பாத்துட்டு இருக்காரு போல. அந்த அளவு தூங்கிட்டுலாம் இருக்கும். ஸ்கூலுக்கு வர போகணும், நேரம் ஆகுது. கடந்து தூங்குதா. நானும் எழுப்பி எழுப்பி பார்த்தாச்சு. மகளை பார்க்காம அவரு வெளியே போக மாட்டாரே. எங்க அவன் எந்திக்க மாட்டா, நீங்க வாங்க, நேரம் ஆகுது. மாறி கிளம்பி இருப்பான். இந்த பூமாரியும் சரவணாவையும் ஸ்கூலுக்கு கிளப்பத்தான் போதும் போதுன்னு ஆயிடுது. சே, ஸ்கூலுக்கு போனாலே கஷ்டமா இருக்கு போல அதுகளுக்கு. வீட்லயே இருக்க வச்சிருக்க முடியுமா? அவங்க அப்பாட்ட சொன்னா பிள்ளைகளுக்கு பிடிச்சா ஸ்கூலுக்கு அனுப்பு, இல்லாட்டி வீட்டுல இருக்க வை அப்படின்ட்டு சொல்லுதாரு. பிள்ளைல வீட்டுல வச்சு என்ன செய்ய? பணம் காசு கொடுக்கறத விட பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடுக்கறதே முக்கியம்ட்டு நினைக்கிறேன் நானு. அவருக்கு படிப்பு வேணாம், பணம் காசு போதும்ட்டு நினைக்கிறாரு. இன்னும் வேலைக்கு ஆகாது. இவர் வர மாதிரி தெரியல. நம்ம போய் சாப்பாடை ரெடி பண்ணுவோம். இந்த மழை பெய்தாலே ஸ்கூலுக்கு போக கஷ்டமா இருக்குது. எந்திக்கவே மனசு இல்ல. சரி, ஸ்கூல் பெசாட்டி லீவ் விட்டாதே என்ன? மழை பெய்யுதுல்ல, எந்திக்கணும், கிளம்பணும், அதை விட குளிக்கணும். எப்படியோ அப்பா இப்ப நம்மள பாக்கத்தே வருவாரு. அப்பா காய்ச்சல் அடிக்குதுப்பா, தலை வலிக்குதுப்பான்ட்டா அப்பா போகண்டான்றாரு. சரி, இதான் சரியான வழி. காய்ச்சல்னு சொல்லிடுவோம். அதுவும் அப்பா வரான்னு நினைக்குதே. கால் சவுண்ட் கேக்குதுல்ல? பூமாரி, பூமாரி, ஏய் நீ முழிச்சுதான் கிடக்கன்ட்டு எனக்கு தெரியும். எந்திரி, நேரம் ஆகுதுல, ஸ்கூலுக்கு போகல. என்ன என் பிள்ளைக்கு கொரட்ட சத்தமே வித்தியாசமா இருக்குது. உண்மையா கொரட்ட விடுவா? இப்படியா விடுவாங்க? ஹேய், சரி சரி, நீ கொரட்ட விடுதலே புரியுது. குமாரி, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டாம், மழை புறாப்பா இருக்குல்ல. சரியா புரிஞ்சுட்டேன்ப்பா. இந்த மழை பெஞ்சாலே ஸ்கூலுக்கு போக கஷ்டமா இருக்குது. அதுவும் இல்லாம ராத்திரி ஃபுல்லா தூங்கப்பா. ஒரே காய்ச்சல், தலைவலி. அம்மாட்ட வேணா கேட்டு பாருங்க. அம்மா தான் கசாயம் வச்சு கொடுத்தாங்க. அப்புறம் தான் தூக்கமே வரல. 5 மணிக்கு அப்புறம் தான் தூங்குனேன். நீங்களும் வந்து இப்ப எழுப்பிட்டீங்களா? நாளைக்கு போறேன்ப்பா ஸ்கூலுக்கு. இன்னைக்கு ஒரு நாள் வீட்டுல இருந்துக்கிறேனே. எனக்கு தெரியாது என் பிள்ளைய பத்தி கள்ளச்சாலம் போட்டுட்டு இருக்குது. ஸ்கூலுக்கு போன்ட்டு நான் உன்னை சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஸ்கூல்ல போய் படிச்சுட்டியா நமக்கு அறிவு வளரணும், அறிவை கத்துக்கணுங்கிற அவசியம் இல்ல. என்னை பொறுத்தவரை ஸ்கூலுக்கு போய் தான் கத்துக்கணும்னு இல்ல. நான் எல்லாம் பாரு, மழை கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்குறது இல்ல. ஆனா இன்னைக்கு எழுத படிக்க எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அப்படிதான் பிள்ளைய கத்துக்கணும். எதுவுமே என்ன சொல்லுவாங்க, சுவாரஸ்யமா இன்ட்ரெஸ்ட் இருந்தா புரிஞ்சுக்கலாம், படிச்சுக்கலாம், எழுதிக்கலாம். அந்த அறிவோடையே நம்ம போய்க்கணும். என்ன அப்படி ஸ்கூலுக்கு போகணுன்ட்டு படிக்க மாட்டேன், இருக்க மாட்டேன்னா இருக்கக்கூடாது. வீட்டுல இருந்து புக்ல எழுதி பார்க்கணும், படிக்கணும், முதல்ல இன்ட்ரெஸ்டோடு இருக்கணும். எனக்கு மாதிரி அப்பா அம்மாட்ட சொல்லுங்கப்பா, இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகலான்ட்டு. நான் உங்க அம்மாட்ட சொல்லுதே. இப்ப கொஞ்சம் முன்னாடி சொல்லுங்க, வீட்டுல இருந்து படிச்சா போதும், அறிவு வந்தா போதும்ட்டு. இதையும் உங்க அம்மாட்ட சொல்லிடாத என்ன. கேட்டு சொன்ன பிள்ளைய கெடுக்காருன்ட்டு என்ன வைவா. என்ன, இன்னைக்கு ஒரு நாள் வீட்டுல இருந்துக்க, நாளைக்கு போயிரு, சரியா? சரிங்கப்பா, நாளைக்கு கண்டிப்பா போயிருவேன். சரி வா, 2 பேரும் போய் சாப்பிடுவோம். சரவணா மாறிலாம் கிளம்பிருப்பாங்க பள்ளிக்கூடத்துக்கு போவ. நீ ஒருத்தி தான். உன்னைய பார்த்து சரவணா என்ன சொல்ல போறானோ தெரியல. ஐயோ, அம்மா வராங்க. அப்பா என்ன எப்படியும் வையதான் போறாங்க. நீங்க சொல்லுங்கப்பா அம்மாட்ட. என்னங்க, வழக்கம் போல பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லிருப்பாள. நீங்களும் பள்ளிக்கூடம் போய் தான் படிக்கணும்ட்டு அவசியம் இல்ல, வீட்டுல இருந்தே அறிவை வளர்த்துக்கலாம், கத்துக்கலாம்னு பாடம் எடுத்திருப்பீங்களே. அடி கிளம்புடி, நேரம் ஆகுதுல. இப்படியே சொல்லி சொல்லி 2 நாள் லீவ் போட்டாச்சு. இன்னைக்கு போகலைன்னா பிரித்து போடுவோம் பாத்துக்க. ஸ்கூல்ல இருந்து ஏற்கனவே டீச்சர் போன் பண்ணிட்டாங்க, பூமாரி இன்னைக்கு அனுப்பிடுங்கன்ட்டு. உங்களுக்கு தான் 1 வாரம் லீவ் கொடுத்துருக்காங்கல்ல, பெரியடி போ. அப்பா அம்மாட்ட சொல்லுங்கப்பா. நம்ம மேல இருந்து பேசுறது அம்மா ஒட்டு கேட்டு இருக்குமோ? இல்ல பார்த்தது மாதிரியே பேசுதாங்க. அப்பா இது செகண்ட் டேர்ம், ஃபீஸ் கட்டணும். நேத்தான் சொல்லிட்டு போனாங்க ஃபீஸ் கட்டுறதுக்கு. அதான் எனக்கு ஃபீஸ் கட்டணும்ப்பா. இன்னைக்கு வந்துருவீங்கல்ல? என்னப்பா, என்ன ஃபீஸ் கட்டணுமா? அது என்னது செகண்ட் டாமா? அதெல்லாம் நமக்கு தெரியாதுப்பா. ஃபீஸ் ஆரம்பத்துல எனக்கு கட்டியாச்சுல்ல, வேற என்ன? ஐயோ அப்பா, அது டேம் இல்ல, டேம். அதாவது எப்படி சொல்ல, முன்னாடி எல்லாம் நீங்க ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டிடுவீங்க 1 வருஷத்துக்கு. இது இங்கிலீஷ் மீடியம்லப்பா. அதனால 6 மாசம் ஃபர்ஸ்ட் டேம், 2வது 6 மாசம் செகண்ட் டேம். டேம் ஃபீஸ் நீங்க கட்டிட்டீங்க, இது செகண்ட் டேம். இந்த 6 மாசத்துக்குள்ள ஃபீஸ் நீங்க கட்டணும். கொஸ்டின் பேப்பர், புக்ஸ், அப்புறம் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ், அதுக்கு இதுக்குன்ட்டு நிறைய ஃபீஸ் போட்டிருப்பாங்க. அப்படி டோட்டலா சேர்த்து கட்டணும். இதான் செகண்ட் டேம்ப்பா. அப்படியா? ஐயோ, எப்பவுமே எல்லாம் சேர்த்து கட்டிடுவேன். முதக்கு 2வது திட்டம் வந்துட்டணும். சரிப்பா, சரி, அப்பா வரேன்னு ஸ்கூல்ல வந்து கட்டிடுவேன், சரியா?
மாரி வேன் வந்துருச்சியா, கிளம்பு. சாப்பாடு கூட பேக்ல எடுத்துக்கியா? ஆமாப்பா எல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டேன் அப்பதே. சரிப்பா போயிட்டு வரேன். ஆமா போயிட்டு வரேன். குமரி போயிட்டு வரேன். பாரடி உங்க அண்ணனு வெள்ளனத்தோடு எந்திரிச்சு கிளம்பி எப்படி ஸ்கூலுக்கு போறான். வேன் வரதுக்கு முன்னாடியே கிளம்பிடுவான். நீயும் இருக்கிய எம்பிட்டு நேரமா கிளம்பி தூங்குத. இதுல சிபாரிசு வேற. அடே என்ன நீயும் ஸ்கூலுக்கு போகலையா? சரவணா யூனிஃபார்ம்ல போட்டு நிக்கிற நேரம் ஆயிட்டு. அண்ணன் ஸ்கூல் தானே நீ முடிக்குத, அவங்க கிளம்பிட்டா நீ போகல. பூமாரி மட்டும் ஸ்கூலுக்கு போகல, நான் மட்டும் எப்படி போவேன்? அவ போனாலே நானும் போவேன், இல்லாட்டி நான் போக மாட்டேன். டேய் ஒரு நாள் லீவ் எடுத்ததுக்கே உங்க அம்மா வந்துட்டு இருக்கா, இதுல நீ வேறையா? அப்பா வேணா கார்ல இறக்கி விடுறேன் சரியா? அதெல்லாம் இல்ல, பூமாரி போகலன்னு நானும் போக மாட்டேன், அவ போனாலே நானும் போவேன். அதெல்லாம் நீங்க கார்ல விட்டாலும் சரி, பிளைட்லயே கொண்டு விட்டாலும் சரி, நான்லாம் போக மாட்டேன் போக மாட்டேன் போக மாட்டேன். ஏன் உனக்கு எனக்கு காய்ச்ச தலைவலி தெரியுமா? அதே ஸ்கூலுக்கு போகல. உனக்கு என்ன நல்லா தானே இருக்குதே. நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போறேன் செய்வேன். ஒழுங்கா கிளம்பி போ. ஏய் என்ன நீ வா போன்ட்டு பேசுற? அப்பா இருக்குன்ட்டு திமுறா பேசுறியோ? மதிப்பா பேசினாதே மதிப்பு, இல்ல செவுல பியத்திரும் பாத்துக்க. டேய் என்ன என்ன பொட்டப்பிள்ளை என்ன அதட்டுத? எல்லாம் இவர் வைக்கிற செல்லம். செல்லத்துலதான் பிள்ளைங்க எப்படி செல்லஞ்சு போகுது. ஒழுங்கா ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களா இப்படி கெடுத்து வச்சிருக்கீங்க. ஸ்கூலுக்கு போகலன்ட்டா போகணும்ட்டு அதட்டுவீங்களா? இன்னைக்கு போக வேண்டாம் நாளைக்கு போங்க. ஸ்கூல்ல போய் என்னத்தை கத்துக்கிட போறீங்க? வீட்டுல இருந்து அறிவை கத்துக்க அப்படி இப்படின்ட்டு சொன்னா பிள்ளைங்க எங்க போகும்? நல்ல காலத்துல போகாது. இதை கேட்காம வேணும் மாலை வேற என்னமும் கொண்டாடுங்க, எப்படியும் போங்க. பாரு பூமாரி, உங்க ரெண்டு பேரும் என் முன்னாடி என்ன வைதா என்னத்த சொல்ல. சரி சரி இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்கோங்க. நாளைக்கு பொம்பளை ஸ்கூலுக்கு கிளம்பி போங்க. என்ன போங்க போங்க எதுவும் விளையாடுங்க. அப்பானா அப்பாதான். அப்பாடா நான் சயின்ஸ் கிளாஸ்ல படம் வரலன்ட்டு அடிப்பாங்களேன்னு நினைச்சேன். நல்லதா போச்சு. சரிப்பா நாளைக்கு கண்டிப்பா போயிருந்தேன். பூமாரியும் வருவான்ல நாளைக்கு. அது பிள்ளைங்களுக்கு ஒரு அளவுக்கு தான் செல்லம் கொடுக்கணும் பாத்துக்கோங்க. படிப்பு விஷயத்துல செல்லம் கொடுத்து அதுல குட்டி சவர ஆக்காதீங்க சொல்லிவிட்டேன். படிப்பு தான் முக்கியம், அதை புரிஞ்சுக்கிடுங்க. நம்மகிட்ட காசு பணம் இருந்தாலும் நிரந்தரம் கிடையாது என்னைக்கும். படிப்பு அப்படி இல்ல, பிள்ளைகளை விட்டு படிச்சாலும் என்னைக்கும் நீங்காதது படிப்பு மட்டும்தான். அதை புரிஞ்சுக்கிடுங்க. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போலேன்டா அதட்டி போன்னு அனுப்புங்க. அதை விட்டுட்டு இன்னைக்கு இது நாளைக்கு போவான்டா நாளை கழிச்சு போகாத அப்படின்ட்டு சொல்லாதீங்க. அடேங்க அப்பா, என் பொண்டாடி கோவப்பட்டா கூட இம்புட்டு நல்லா இருக்கா, கண்ணரங்கு சேர்ந்துருச்சு. அடேங்கப்பா என் பொண்டாட்டி கோவப்படும் போது கூட ரொம்ப அழகா இருக்கா பாரு, கண்ணமா சவந்துருச்சு. அட போங்க நீங்க, எதையாவது சொல்லி ஐஸ் வச்சுட்டே இருப்பீங்க. இங்க பாருங்க, பிள்ளைய படிப்பு ரொம்ப முக்கியம். இந்த மாரிய பத்தி கூட எனக்கு கவலை இல்ல. சரவணாவும் பூமாரி தான். படிப்புன்ட்டாலே எட்டா கனியாட்டம் வேப்பங்கனியாட்டம் இருக்காக பாத்துக்கிடுங்க. நீங்க சொன்னாதான் அவங்க கேட்பாங்க. எல்லாம் நீங்க கொடுக்குற இடம், உங்களுக்கு அடித்தந்தா சரியா வருவாங்க அவங்க. சரி சரி அடித்தரதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். சாப்பிட்டியம்மா? என்னைக்கு நீங்க சாப்பிடாம நான் சாப்பிட்டிருக்கேன். உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். வாங்க சீக்கிரம் சாப்பிடலாம். அம்மாவையும் அப்பாவையும் பாத்துட்டு வரேன், சாப்பாடு எடுத்து வை. என்ன முருகர் பாட்டு கேட்க இம்புட்டு அழகா இருக்கு. முருகர் பாட்டை நாள் முழுக்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. அவ்வளவு அருமையா இருக்கு. சின்ன பிள்ளைங்கனாலும் இம்புட்டு அழகா பாடுதுங்க. இந்த பூமாரி பிள்ளைகிட்ட பாட்டு கத்துக்க போ அப்படின்ட்டா அது காது கொடுத்தே கேட்காது. அது தூங்கன்னா சரி, நல்லா விடிய விடிய தூங்குவா. அது ஒண்ணு படிச்சிருக்கா. என்னமா சாப்பிட்டீங்களா? அப்பா எங்க? அப்பா நடைபயிற்சிக்கு போயிருக்காரு. காலையிலே போனவரு இன்னும் வரல. இப்ப வர நேரம் தான். கிளம்பிட்டியாப்பா? சாப்பிட்டியா? அதெல்லாம் சாப்பாடை பத்தி நீ கேட்கணுட்டே இல்லப்பா. என் மருமோ என்னை நல்லா பாத்துக்கிடுவா. சாப்பாடு எனக்கு தான், எனக்கும் அவருக்கும் எடுத்து வச்சுட்டுதான் அடுத்ததே. நல்ல மருமோ எனக்கு வாச்சிருக்கா. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்ப்பா. சாப்பாடு வேண்டானாலும் கேட்க மாட்டா. எனக்கு பிடிச்சதா ஆக்கி தருவா. 11 மணிக்கு இந்த காய் எல்லாம் வெட்டி எடுத்து அது தருவா. சாப்பிட சூப்பு போட்டு கொடுப்பா. எல்லாம் செய்வா. என் மருமக என்னை நல்லா பாத்துக்கிட்டதுனாலதான் இன்னும் நான் கல்லாட்டம் இருக்கேன். இல்ல இப்போ உடஞ்சு உரி இருப்பேன். சரிம்மா, அப்பா வந்தா சொல்லிருங்க, நான் போயிட்டு வரேன். நேரம் ஆகுதுல்ல. சரி எதனால அவட்ட கேளுங்க, வச்சு தருவா. டிவி பார்த்துட்டே இருங்க. இந்த ஸ்டூல்ல தான் உங்க காலை வச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன அப்பதான் முட்டு வலி வராது. சரியா? சாப்பிட்டு பார்த்து போயிட்டு வானே. என் மகனும் என் மருமகளும் என்னை நல்லா பாத்துக்கிட்டுதாக. கடவுளே அவங்க நல்லா இருக்கணும். என் பேர பிள்ளைகளும் நல்லா படிச்சு நல்லா ஆளாகணும். அதை பார்த்துட்டு தான் அந்த கட்டை போய் சேரணும். சே, சாப்பிடாம டெய்லி போயிருந்தாரு. கேட்டா ஏதாவது ஒரு காரணம். இதுக்காகவே நம்மளும் சாப்பிடுறது இல்ல. நானும் சாப்பிடலன்னு சொன்னா கூட கேட்க மாட்டேக்காரு. நீ சாப்பிட்டுருமா, உடம்ப பாத்துக்கமா, நான் மத்தியம் சீக்கிரம் வந்துருவேன்ட்டு போறவர்தான். இப்படி சாப்பிடாம அப்படி உழைக்கணும்ட்டு என்ன இருக்குது? அம்மா எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்குது. இப்போதைக்கு பூஸ்ட் போதும். ஐஸ்கிரீம் சரணா வீட்டுல தானே இருக்கேன், வாங்கிட்டு வர சொல்லுவியாமா?
உனக்கு இது ஒரு பொழப்பா போச்சு. ஸ்கூலுக்கு போகாம வீட்டுல இருந்துக்கிட்டு ஐஸ்கிரீம் சாக்லேட்டு சாப்பிட்டு காய்ச்சி எடுத்து வைக்க வேண்டியது, கூட 2 நாள் லீவு போட வேண்டியது. என்ன இதே ஒரு பொழப்பா வச்சுக்கிட்டு இருக்க பூமாரி? இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, பாத்துக்க. நல்லா படிக்கணும், படிப்புதான் எப்பவுமே முக்கியம் சொல்லிவிட்டேன். ஐஸ்கிரீம்லாம் ஒன்னும் வாங்கி தர முடியாது, பூஸ்ட் வேணா ஆத்தி தரேன், குடிச்சிட்டு பெசாட்டாங்க போய் இரி. ஏமா ஐஸ்கிரீம் தானே வாங்கிட்டாங்களே. அடி, காலையில மழை பெய்யுதுன்ட்டு எந்திரிக்க கஷ்டமா இருக்குது. மழை பெய்யுற நேரம் ஸ்கூலுக்கு மட்டும் போக கூடாதான், மழை பெய்யுற டைம் ஐஸ்கிரீம் மாத்திரம் சாப்பிடலாமா? இது எந்த ஊர் நியாயண்டி? ஐயோ, பெசாட்டு படுத்து தூங்கி இருக்கலாமோ, தெரியாமல ஐஸ்கிரீம் கேட்டுட்டோம். இன்னும் அம்மா ஒண்ணுன்னா குச்சி குச்சி பேசுவாங்களே. சரிம்மா, எனக்கு ஐஸ்கிரீம்லாம் வேணாம், தொண்டை ஒரு மாதிரியே இருக்குது, நான் கொஞ்சம் படுக்கிறேன். தங்கச்சி தங்கச்சி, மாப்பிள என்ன வீட்டுல யாரும் காங்கல? அம்மா மாமா வராங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு தான் வருவாங்க. ஸ்கூலுக்கு போகாம இருந்தது கூட ஒரு விதத்துல நல்லதா போச்சு. நல்ல வேலை, ஸ்கூலுக்கு போயிருப்பியோ இல்ல வழக்கம் போல வீட்டுல தான் இருப்பேன்னு நினைச்சிட்டியா ஐஸ்கிரீம் வாங்கினேன். இந்தா உனக்கு தான் ஐஸ்கிரீம் பிடிக்கும்ல பூமாரி, என் ஆசை மருமோல. இந்தா ஐஸ்கிரீம் மாமானா மாமாதான். இப்பெல்லாம் அம்மாட்ட கேட்டுட்டு இருந்தேன், அம்மா வஞ்சுக்கிட்டே இருந்து மாமா நீங்களாவது ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தீங்களே. என்னனே இப்படி வர நேரமா ஐஸ்கிரீம் சாக்லேட் அது இதுன்னு வாங்கிட்டு வந்துட்டு இருக்க? எதுவும் வாங்கி கொடுக்காதனே, இது வாங்கி வாங்கி நல்லா தின்னு பழகிருச்சு, அதான் ஒண்ணுன்னா கேட்டுட்டே இருக்குதுங்க. அட சின்ன பிள்ளை தானே, வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன கேட்காம போறா? சரி சரி, இந்த மாப்பிள்ளை எங்க கிளம்பிட்டாரா, இவ்வளவுதான் இருக்காரா? அவரு என்ன கேக்குத, கொஞ்சம் மணிதான் கிளம்பி போனாரு, சாப்பிடவும் மாட்டேங்காரு. காலையில ஆனா எந்திரிக்கதே லேட்டு. அத்தை மகள்கிட்ட போய் பேசி எடுத்து வர்றதுக்குள்ள லேட் ஆயிருது. சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னா அப்புறமா பாத்துக்கிறேன்ட்டு போயிட்டாரு. இப்ப தானே போறாரு. அட இப்பதான் போனாரா? பார்த்து பேசிக்கிறேன்னு நினைச்சேன், இன்னும் மில்லுக்குள்ள போகணும். சரி நான் அங்க போய் பார்த்து பேசிக்கிறேன். அண்ணே, அண்ணி என்ன செய்தாங்க? பொன்னி ஸ்கூலுக்கு போயிட்டாளா? சேகர் என்ன செய்தான்? ஸ்கூலுக்கு போயிட்டாங்க 2 பேரும். உங்க அண்ணி இருந்தா உட்காந்துருக்கா, போக வேண்டியதுனே. நீ பேசிட்டு இருக்கலாம்ல. எங்கனே போறதுக்கு வீட்டு வேலையே சரியா இருக்குது. சரி முடிஞ்சா சாயந்தரம் வேணா போறேன். சாப்பிடுறேனே, இட்லி அவிச்சு சாம்பார் வச்சு சட்னி வச்சிருக்கேன். வேண்டாமா, வீட்லயே சாப்பிட்டுட்டேன், அங்க பொங்கலும் சாம்பாரும் சாப்பிட்டுட்டேன். சரி தங்கச்சி, நான் மாப்பிள்ளை அங்க போய் பாத்துக்கிறேன் என்ன. சரி பூமாரி, நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிரு என்ன, போயிட்டு வரேன் மாமா. நாளைக்கு என்ன வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வரேன். நாளைக்கு 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 உங்களுக்கு பிடிச்சது வாங்கிட்டு வாங்க மாமா. சரிடி பட்டு, என் செல்ல மருமகளே, நாளைக்கு வாங்கிட்டு வரேன் என்ன மாமா. அடியே சரவணன் எங்க? அது டிவி பார்த்துட்டு இருக்குது. என்னடி அது இதுன்ட்டு மாட்டையும் ஆட்டையும் கூப்பிட்ட மாதிரி அண்ணன்ட்டு கூப்பிடணும். அடி சாத்தி போடுவேன் பாத்துக்க, பெசாட்டு போய் தூங்க போ. ஏண்டா மாறி, ஏன் ஸ்கூலுக்கு போகல?